ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இதில் நான் பேக் பார்ட்டை லாஸ்ட் வீடியோவில் கட்டிங் பார்த்தோம். இதில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். மார்க் பண்ண இடத்துல பேக் சைடில் 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 2 இன்ச்சை மடித்து நம்ம அடிச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இந்த கிளாத் எப்படி கட் பண்ணணும்னு போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இதில் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட்டும் ஸ்டிச்சிங் வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு. கீழே இது சிங்கிள் ப்ளவுஸ் தான், நார்மல் ப்ளவுஸ். அதனால் நம்ம கீழே மடித்து அடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு கிளாத் மார்க் பண்ணியிருந்தோம். இந்த 2 இன்ச்சு கிளாத்தை மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். மார்க் பண்ண நாச்சஸ் அந்த இடத்துல பண்ணுங்கள், அப்போ தான் 2 சைடும் ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாட் பிடிக்க போகிறோம். பேக்கில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். டாட்டோட ஹைட் 4 இன்ச்சு. டாட்டோட லென்த் 1/2 இன்ச்சு. ஸோ நம்ம டபுளாக மடித்து போட்டு 1/4 இன்ச்சு அந்த இதில் பிடிச்ச நமக்கு 1/2 இன்ச் அதில் டாட் பிடிச்சிடலாம். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு டாட் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல 1/2 இன்ச்சு லென்த்து, 4 இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம டாட் பிடிச்சிடலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். 3 இன்ச்சு ஹைட்டு, 1.25 2 இன்ச்சு லென்த்துக்கு. அந்த மார்க் பண்ண இடத்துல நான் தையல் போட்டுக்கிறேன். சைடு டாட், சின்ன டாட் நம்ம அதையும் ஈவனாக வச்சு சென்டரில் மார்க் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். நான் அதுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3/4 இன்ச்சு லென்த்து, 3 இன்ச்சு ஹைட்டுக்கு. ஸோ இந்த ஆம்கோல் டாட்டையும் நான் மார்க் பண்ண இடத்துல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது ஒரு 4 இன்ச்சு, 4.25 இன்ச்சு ஹைட்டுக்கு 3/4 இன்ச்சு லென்த் வச்சு மார்க் பண்ண இடத்துலையே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கப் ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. இது சிங்கிள் ப்ளவுஸ். ஸோ நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டா தையல் சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் நீட்டாக இருக்கும். எல்லா 3 டாட்லேயுமே நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பட்டி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் இன்விசிபிள் பட்டி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் ப்ளவுஸோட வெளிப்பாகத்தில் அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் பட்டி கட் பண்ணினோம்ல, அந்த கிளாத்தை வச்சு அடியில் அதுக்கு மேலே 2 பீஸ் லைனிங் கிளாத்தை நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அளவில் வச்சு சென்டரில்
நமக்கு டாட் பிடிச்சோல அந்த பீஸ் நமக்கு வர மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். சிங்கிள் ப்ளவுஸ்னால நான் உள்ள 2 லைனிங் கொடுத்துருக்குறேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த இடம் வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தச்ச தையல் உள்ளே போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து பட்டி பீஸில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கிளாத் கொஞ்சம் கீழே மடங்கிராமல் நல்லா இழுத்து விட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் அளவில். அப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் முன்னாடி. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது நமக்கு பேக் சைடு. இப்போ நம்ம வந்து கீழே வந்து நம்ம கிளாத் வந்து ஓப்பனாக இருக்கும். அது நம்ம வந்து பேக் பார்ட் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி அடித்து நம்ம தச்சிடலாம். பேக் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அந்த ஹைட்டுக்கு நான் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா பட்டி கிளாத்தையும் நான் மடித்து நான் தச்சிருக்கேன். இன்னும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது. இன்னும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கனால ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச்சிங் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.